உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு பெருகிட உயர்வு அடைத்திட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தனது சீடர்களுக்கு தோன்றி தான் உடலோடு உயிர் தெழுந்ததலை காட்டியும் அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அளித்து தூய ஆவியானவரின் துணையுடன் தனது இறையாட்சி பணியினை தொடர அழைப்பு விடுத்தார். இன்றும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொரோனா என்னும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரின் வாழ்விலும் மீண்டும் புதிய வாழ்வையும் மகிழ்வையும் சமாதானத்தையும் கொடுப்பதாக வாக்களிக்கிறார். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஏறி சென்ற நம் ஆண்டவர் இயேசுவின் மீது அசையா நம்பிக்கை வைப்போம். இயேசு விரும்பிய இறையரசை ஏழை எளிய மக்களின் வாழ்விலே கட்டி எழுப்ப முயலுவோம். நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களுடன் பகிரும்போது அன்று சாரிபாத் கைம்பெண்ணின் களஞ்சியம் குறையாமல் இருந்ததை போன்று நம்முடைய களஞ்சியங்களும் குறையாமல் இருக்கும் என்பதை உணருவோம். ஊரடங்கால் முடங்கியிருக்கின்ற நமது நாட்டிலே இயல்பு நிலை திரும்பவும் மக்கள் அனைவரின் வாழ்வும் ஏற்றம் பெற அருள் வேண்டி இணைவோம் இறைவனின் தியாக பலியாம் இக்கல்வாரி பலியில். இத்திருப்பலியானது புனித சூசையப்பர் அன்பியம் திரு ஆண்டனி இவர்களுடைய பிறந்த நாளுக்கு நன்றியறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இராணுவத்தில் பணி செய்கின்ற அவர் பாதுகாப்போடு வேலை செய்யவும், மனைவி சோனி அவர்களுடைய நலனுக்காகவும், திரு அனிகுமார் அனிலா இவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும், அம்மா ஸ்டெல்லா அவர்களுடைய எல்லா ஆன்மீக உடலுள்ள நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அத்தோடு திருச்சி புனித அன்னாள் துறவர சபை சகோதரிகளான சிஸ்டர் பெஞ்சமின், சிஸ்டர் ரூபஸ், சிஸ்டர் ஹெர்பர்ட் மேரி, சிஸ்டர் கஸ்டோரியஸ் மேரி, சிஸ்டர் டெல்சியா அந்தோனி ஃபெலிக்ஸ் மற்றும் அருட்பணியாளர் ஆரோக்கியதாஸ் மற்றும் அனைத்து கொரோனாவினால் இறந்து போன ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். புனித தோமையார் அன்பியம் திரு தங்கையன் அவர்களுடைய 5ஆம் நாள் நினைவு பலியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தோட்டம்புரம் திரு தங்கையன், திருமதி தாசம்மா இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத மகிழ்ச்சியான நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 1, திருமொழிகள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு
40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏற்றுகிறார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏற்றுகிறார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏற்றுகிறார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏற்றுகிறார் ஆண்டவர். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏற்றுகிறார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்த புகழ்
முழங்கிடவே உயிரை ஏற்றுகிறார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா, விண்ணேற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா என்ற கொடிய நோய் தொற்றினாலே நாம் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து திருப்பலி இணைந்து நிறைவேற்ற இயலாத போதிலும் கூட வீடுகளிலே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அறைகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், கொரோனா அச்சத்தினால் பயந்து கொண்டு நாளை நமக்கு என்ன நேருமோ என்று ஐயத்தோடு வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும், முதியவர்களுக்கும், மருத்துவமனைகளிலே கொரோனாவினாலே மூச்சு திணறி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும், அவர்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர் ஒவ்வொருவருக்கும் விண்ணேற்றமடைந்த நம் ஆண்டவர் இயேசு இந்த பிரபஞ்சத்தில் எல்லைகளையெல்லாம் கடந்து மூச்சு காற்றாக நிறைந்திருக்கின்ற நம் ஆண்டவரின் ஆவி அவர்களுக்கு ஆறுதலும் தேற்றுதலும் நம்பிக்கையும் தந்து அவர்களை குணப்படுத்தி வாழ்வின் மீதான நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவரின் பெயராலே நாம் ஜெபித்து அவர்களை வாழ்த்துகின்றோம். அனைவரும் விரைவில் குணம் பெற்று இந்த உலகம் மீண்டும் தன் இயல்பில் விடுதலை உணர்வில் சுவாசித்து மகிழ்ச்சியை பிறரோடு அரவணைத்து பகிர்ந்து கொள்கின்ற நாள் விரைவிலே வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். நாம் இன்று வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியானது மார்க்கு நற்செய்தியாளர் புத்தகத்தினுடைய கடைசி பத்தி. ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த புத்தகத்தின் கடைசி பக்கங்கள் அந்த புத்தகம் கூறுகின்ற செய்தியினுடைய நிறைவு செய்தியாக, உச்சகட்ட செய்தியாக இருப்பது இயல்புதான். அதுபோலத்தான் இந்த நற்செய்தியினுடைய இறுதி பத்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றமானது நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை சாவிலோ அல்லது அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலோ இந்த நற்செய்தி முடிவு பெறவில்லை. துன்புறும் ஊழியனாக அவர் இறந்தாலும் மாட்சிமிக்க வீரனாக, இறைவனின் மகனாக மகிமையோடு அவர் உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்று தந்தையாம் கடவுளின் வலப்புறம் அரியணையிலே வீற்றிருக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சியின் செய்தியோடு, ஒரு மாபெரும் நம்பிக்கையின் செய்தியோடு, ஒரு வெற்றியின் செய்தியோடு இந்த நிறைவு பகுதியானது நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆனால் இது வெறும் நிறைவு மட்டுமல்ல, இது ஒரு இரண்டாவது அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதையும் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி
சொற்றொடரானது நமக்கு விளக்குகின்றது. அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு, விண்ணேற்றமடைந்த ஆண்டவர் அவர்களோடு மீண்டும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். நிறைய அருமடையாளங்களால், நிறைய வல்ல செயல்களால் தொடர்ந்து கடவுள் அவருடைய உடனிருப்பை நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். அவருடைய சீடர்களாக நாம் 2வது அத்தியாயத்தில், அதாவது ஆண்டவர் இயேசுனுடைய மண்ணக வாழ்வின் நிறைவு பகுதியாக இருந்தாலும் அவருடைய உடனிருப்பு நம்மை விட்டு அகலவில்லை. அவருடைய சீடர்களின் வாயிலாக அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இந்த நற்செய்தியினுடைய எழுதப்படாத அடுத்த பக்கங்களிலே வாழ்கின்ற கதாபாத்திரங்களாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம். அவர் விட்டு சென்ற அந்த செய்தியை இந்த மார்க்கு நற்செய்தியாளர் 16 அத்தியாயங்களிலே கூறியிருக்கின்ற அனைத்து செய்திகளையும் நாம் தொடர்ந்து வாழ்வாக்க வேண்டும். நாம் வாழ்வாக்க வேண்டும் என்ற ஒரு தயாரிப்புக்காகத்தான் இதில் இருக்கின்ற அனைத்துமே கூறப்பட்டுள்ளன என்பதையும் இந்த பகுதியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த விண்ணேற்ற செய்திக்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து அந்த 11 சீடர்களுக்கும் காட்சியளித்த அந்த செய்தியானது தரப்பட்டிருக்கின்றது. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சிலுவை சாவுக்கு பின்னர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய சீடர்கள் 11 பேர், 12 பேரிலே ஒருவர் தன்னுடைய இறுதியை தானே தேடிக்கொண்ட போது அங்கிருந்த 12 பேரும் நிச்சயமாக அச்சத்தோடு, நிறைய சந்தேகங்களோடு, இவர்தான் உண்மையிலேயே வரவிருந்த மெசியாவா? அப்படி என்றால் அவர் இப்படி இறந்திருக்கக்கூடும், ஏன் இவ்வாறு ஒரு கொடிய சாவினை அவர் அடைந்திருக்க வேண்டும் என்று ஒரு பயத்தோடு, அடுத்து நமக்கு என்ன நேருமோ என்ற நடுக்கத்தோடு அவர்கள் இருந்திருக்கக்கூடும். அப்போது மீண்டும் இயேசு பல்வேறு நபர்கள் வழியாக அவர்களுக்கு காட்சியளித்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறிய போதும், மரிய மகதலேனா வழியாக, இன்னும் எம்மாவு சீடர்கள் வழியாக அவர்களுக்கு கூறிய போதும் அவர்களுக்கு அது நம்புவதற்கு கடினமானதாக இருந்தது. இயேசு அவர்கள் மத்தியில் தோன்றி அவர்களுடைய பலவீனங்களை சுட்டி காட்டவில்லை. குறிப்பாக பேதுரு, இதே மார்க்கு நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரம் 71வது வசனத்திலே பேதுரு இயேசுவை மறுதலித்த அந்த 3ஆம் முறை மறுதலித்த பகுதியிலே எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் என்று. இயேசுவை மறுதலித்தார். தெரியாது என்று சொன்னது மட்டுமல்ல, அவரை சபிக்கவும், ஒரு பெரிய வார்த்தை இல்லையா, சபிக்கவும் ஆணையிடவும் தோன்றினார். அந்த பேதுருவின் முன்னால் உயிர்த்த ஆண்டவர் வரும்பொழுது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஒரு குற்ற உணர்ச்சி அவரை தாக்கி இருக்கும், அவரை உண்மையிலேயே மனவருத்தப்பட செய்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை சுட்டி காட்டவில்லை, எதையும் சுட்டி காட்டவில்லை. அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய கைகளை பாருங்கள், என் விழாவை பாருங்கள், நான் தான் என்றெல்லாம் எதுவும் சொல்லவில்லை. மாறாக அந்த பலவீனமான 11 கருவிகளிடம், சீடர்களிடம் ஒரு மாபெரும் பணியை ஒப்படைக்கின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த 11 சீடர்களின் வாயிலாகத்தான் அந்த மீட்பின் செய்தியை, உயிர்ப்பின் செய்தியை இந்த உலகம் அறிந்து கொண்டது. அவர்கள் கடினமாக நம்புவதற்கு இருந்த போதிலும் அவரை கண்டு அனுபவித்தவர்களால் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனால்தான் நாம் மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். இந்த வார்த்தையை அவர்கள் நம்பி தன் இன்னுயிரையும் பொருட்படுத்தாது அவர்கள் நற்செய்தி அறிவிக்க செல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த அறிவிக்கப்பட்ட நற்செய்தி என்பது ஒருவரை மதமாற்ற வேண்டும், எல்லோரையும் கிறிஸ்தவர்களாக்க வேண்டும் என்பது அல்ல. எங்கும் இயேசு அவ்வாறு சொல்லவில்லை, எல்லோரையும் சென்று கிறிஸ்தவர்களாக்குங்கள் என்று. மாறாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். அது என்ன நற்செய்தி? அது என்ன நற்செய்தி என்றால், கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார், அவர் நல்லவர்களையும் அன்பு செய்கிறார், தீயவர்களையும் அன்பு செய்கிறார். அவருடைய அன்பு எல்லையற்றது, நிபந்தனைகளற்றது, பேரன்பு மிக்கது. அவர் துன்பப்படுகின்ற மக்களை இன்னும் அதிகமாக அவர் அன்பு செய்கின்றார். துயருற்று இருக்கின்ற மக்களை அன்பு செய்து அவர்களோடு உடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையின் செய்தியை கிறிஸ்துவனுடைய சீடர்களாகிய நாம் அனைவரும் உலகெங்கும் சென்று அறிவிக்க ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கட்டளையிடுகின்றார். அவ்வாறு அறிவிக்கும் பொழுது
நம்பிக்கை கொண்டவர்களுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கும் என்றால், அவர்கள் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சினை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது என்று இருக்கின்றது. அது நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய பெருமை அல்ல, மாறாக அது நற்செய்தியினுடைய அறிவிக்கப்படுகின்ற நற்செய்தியினுடைய பெருமை. நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற இடத்திலே சுயநலம் என்னும் பேய்கள் விரட்டப்படும். நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற இடத்திலே தன்னலம் என்கின்ற பேய்கள் அகற்றப்படும், ஆணவம் என்கின்ற பேய்கள் அகற்றப்படும், அதிகார வெறி என்ற பேய்கள் அகற்றப்படும், பணத்தாசை என்கின்ற வெறியானது என்ற பேயானது அகற்றப்படும், விரட்டப்படும் என்பதைத்தான் இவ்வாறு நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவ்வாறு மத்தேயு நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று இயேசு ஆண்டவர் அவர் வாழுகின்ற சமயத்திலே, அந்த தொடக்க காலத்திலே அவர் தன்னுடைய பணி வாழ்வை அந்த இஸ்ராயேல் மக்களுக்கானது, பாலஸ்தீன மக்களுக்கானது, யூத மக்களுக்கானது என்று ஒரு எல்கைக்குள் அவர் இருந்தாலும், அவருடைய விண்ணேற்புக்கு பின்னர் அவர் உலகெல்லாம் சென்று படைப்பனைத்திற்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இன்று நம்முடைய நாட்டிலே வயல்களை விட வரப்புகள் அதிகமாகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லா மனிதரையும் அரவணைக்க கற்றுத்தருகின்றார். எல்லா மனிதரையும் எல்லைகளை கடந்து, ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, நிறங்களை கடந்து உங்களை கடவுள் அன்பு செய்கிறார் என்கின்ற செய்தியை அறிவிக்க அவர் நமக்கு கட்டளையிடுகின்றார். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவதற்கும், ஆறுதல் தேவைப்படுபவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை உடனிருந்து பேசுவதற்கும் அவர் நமக்கு ஆணையிடுகின்றார். இந்த கொரோனா சூழ்நிலையானது நம்மை ஒருவரிடம் விலகி இருக்க சொன்னாலும் கூட நாம் உள்ளத்தால் உணர்வால் ஒருவரோடு ஒருவர் இன்னும் அதிகமாக இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்று கூட நம்முடைய ஊர்களிலே கடந்த வாரத்திலே ஒருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது இன்னொரு நபர் அவருக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு அவருடைய வாசலிலே வைத்துவிட்டு எனக்கு அதை தெரிவித்தார். அன்பு தந்தையே, இன்று இவ்வாறு ஒரு நபர் கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தது, அவருக்கு சென்று அவருடைய வாசலில் இந்த பொருட்களை வைத்தேன் என்று. அன்பிற்குரியவர்களை, இத்தகைய அன்பு செயல்களால் ஆண்டவர் இயேசுனுடைய உடனிருப்பை நம்மாலும் அறிவிக்க முடியும். அதை அறிவிப்பது நமது கட்டாயம். அவருடைய சீடர்களாக அந்த எழுதப்படாத நற்செய்தி பக்கங்களின் கதாபாத்திரங்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் நம்முடைய அன்பின் செய்தியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய அன்பின் உடனிருப்பை ஒருவரோடு உறுதிப்படுத்திக் கொள்வோம். அனைவருக்கும் ஆறுதல் தருகின்ற, நம்பிக்கை தருகின்ற நற்செய்தி பணியாளர்களாக நாம் வாழ்வதற்கு தேவையான ஆசிரை இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே.
திரு அவை உரைப்பது நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என் பெயரால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் என் தந்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று நற்செய்தியிலே வாக்குறுதி அளித்த நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம் தேவைகளுக்காகவும் நம்முடைய சமுதாயத்தின் தேவைகளுக்காகவும் நாம் மன்றாடுவோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் கரம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உலகமே முடங்கியிருக்கும் இந்நாட்களில் தங்களது வல்லமையான ஜெபங்களாலும் பிறரன்பு செயல்கள் வழியாக உம்மை உலகிற்கு எடுத்து காட்டுபவர்களாக வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்களின் நலனில் அக்கறையுள்ளவர்களாய் வாழவும், கொரோனா ஒழிப்பு பணியினை விவேகத்துடனும் முன்மதியுடனும் திட்டமிட்டு செயலாற்றவும், எம் மக்கள் ஒவ்வொருவரையும் அரண் போல் சூழ்ந்து நின்று பாதுகாத்து பராமரித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று மொழிந்த இயேசுவே, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் உமது குணப்படுத்தும் ஆற்றலை உணரவும், இந்த நோயின் கொடூரத்தை தாங்க தேவையான உடல் வலிமையும் மன வலிமையும் தந்து இவர்கள் அனைவரும் பூரண சுகம் பெற்று நலமுடன் அவரவர் இல்லம் திரும்பவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, ஊரடங்கின் காரணமாக தங்களது அன்றாட தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியாத ஒவ்வொரு ஏழை எளிய மக்களையும் பெயர் சொல்லி உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, அவர்களது பொருளாதார நெருக்கடியை நல்லுள்ளம் படைத்தவர்கள் வழியாக சரி செய்யும். தங்களது தேவைக்கும் அதிகமாக செல்வம் வைத்திருப்பவர்கள் இல்லாதவர்களுடன் பகிர்ந்து வாழ அவர்களின் உள்ளத்தை கருணையினால் நிரப்பியறலும். அனைத்து மக்களும் அருள் வாழ்விலும் பொருளாதாரத்திலும் நிறைந்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, பங்கு சமூகம் முழுவதையும் உம் பாதம் தந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தேவையான அருளையும் ஆசீரையும் தந்து வழிநடத்தவும், விசுவாச வாழ்வில் தளர்ச்சியடையாமலும் சோர்ந்து போகாமலும் குடும்பமாக இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும், தங்களது பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கவும், குடும்பங்களில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும், உடல் நலமற்றோர் நச்சுகத்துடன் வாழவும், கரு உச்சிருப்போர் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுக்கவும் உம்மிடம் வேண்டி விரும்பி கேட்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்த
உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் அமைதியான முறையிலே ஆண்டவரிடம் இறைஞ்சுவோம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பான ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு உடனிருந்து பாதுகாத்து வழி நடத்தி வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தர்மையான நேரத்திலே எங்கள் அனைவரையும் உமது அன்பு பிள்ளைகளாக ஒன்று சேர்த்து உமது அன்பினை, உமது இரக்கத்தினை நாங்கள் இன்னும் அதிகமாக எங்கள் வாழ்வில் அனுபவிப்பதற்கு நீர் எங்களுக்கு அளித்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நாங்கள் சோதனையான தருணங்களை கடந்து வந்தபோதும், துன்பமான நேரங்களை தாண்டி வந்தபோதும் உம்முடைய பிரசன்னமானது எங்களோடு உடனிருந்து எங்களை வழி நடத்தியது, திடப்படுத்தியது என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வின் இருள் சூழ்ந்த நேரங்களிலும் கூட உம்முடைய கரமானது எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றது. ஒளியை நோக்கி எங்களை நீர் அழைத்து வந்திருக்கின்றீர் என்கின்ற மேலான கருணைக்காக, உடனிருப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதுமே இன்று கொரோனா போன்ற கொடிய நோய் தொற்றினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நம்பிக்கை அளிப்பவராக, ஆறுதல் அளிப்பவராக, தேற்றுபவராக இருந்து நீர் எங்கள் வாழ்வை நலத்தை நோக்கி, வளத்தை நோக்கி அழைத்து செல்கின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரே, விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துமாறு, ஆசீர்வதிக்குமாறு இந்த நேரத்திலே எங்கள் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், கிளை பங்குகளிலே இருக்கின்ற குடும்பங்களையும், இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே அவர்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, இன்னும் சிறப்பாக இந்த கொரோனா நோயாளிகளுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற, பல மணி நேரங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற செவிலியர்கள், மருத்துவர்கள், இன்னும் மருத்துவமனைகளிலே பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்கள், காவல்துறையினர் எல்லோரையும் ஆண்டவர் ஆற்றுப்படுத்த வேண்டும், ஆறுதல் தர வேண்டும், ஆற்றலை தர வேண்டும் என்று இந்த நாளிலே அவர்களை எல்லாம் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபங்களாலே, எங்கள் உணர்வாலே நாங்கள் அவர்களோடு உடனிருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியை அவர்கள் எங்கிருந்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஆற்றலோடு அவர்கள் தங்களுடைய சேவையை, பணியை, தியாகத்தை தொடர வேண்டும் என்று இந்த நாளிலே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கொரோனா நோயினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற, மரணத்தின் தருவாயில் நம்பிக்கையற்று வாழ்வை இழந்து விடுவோமோ என்று ஐயப்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஆண்டவர் தாமே உடனிருந்து அவர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து, மீட்பிற்கான விசுவாசத்தினை அளித்து அவர்களை இன்னும் அதிகமாக அவர்களை திடப்படுத்தி மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளுமாறு அவர்களுக்கு ஆண்டவர் உம்முடைய உடனிருப்பை அவர்கள் அறிந்து கொள்ளுமாறு செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே ஒவ்வொரு கொரோனா நோயாளிகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவர், எங்கள் பங்குகளிலே இருக்கின்ற முதியவர்கள் வீடுகளிலே அச்சத்தோடு இருக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு பிற மனிதர்கள் வழியாக நம்பிக்கை தர வேண்டும். அவர்கள் தங்கள் வாழ்வை மகிழ்வோடு ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய முதியவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இன்னும் பொருளாதார நெருக்கடிகளினாலே, இந்த கொரோனா நோய் தொற்றினாலே வேலை வாய்ப்புகளை எல்லாம் இழந்து, வீடுகள் அமைதி இழந்து, பொருளாதார வாய்ப்புகளை எல்லாம் இழந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் பல்வேறு நபர்கள் வாயிலாக உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களும் கடினப்பட்டு விடாது இறக்கப்பட வேண்டும். இன்னும் அதிகமாக நாங்கள் ஒருவரோடு எங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த வாழ்வின் நிலையாமையை, இந்த வாழ்வின் அர்த்தமின்மையை, இந்த வாழ்வின் நிலையற்ற தன்மையை எங்களுக்கு இந்த கொரோனா தொற்று கற்றுத்தந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்கள் எங்கள் வாழ்வை உமது கொடையாக எண்ணி நாங்கள் அதிகமாக சேர்த்து வைப்பதால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக ஒருவரோடு எங்கள் உடைமைகளை பகிர்ந்து வாழ்வின் மகிழ்ச்சியை, சுவையை நாங்கள் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் குழந்தைகள் ஆண்டவரை அச்சத்தினாலே, நம்பிக்கையின்மையினாலே, பயத்தினாலே, சந்தேகத்தினாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு ஆண்டவர் உடனிருந்து அவர்களை ஆசீர்வதித்து ஞானத்தின் பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே இருக்கின்ற உறவு சிக்கல்கள், இன்னும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்
உடனிருந்து அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து ஒருவரை அவர்கள் மன்னித்து உறவினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் இவற்றை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வந்தோம் ஐயா காணிக்கை தர வந்தோம் ஐயா, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. வந்தோம் ஐயா காணிக்கை தர வந்தோம் ஐயா, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றே இறைவா, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே எங்கள் வாழ்வில் அன்றாடம் நாடி தேட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்ற நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
போசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் சபையின் நிறுவனரும் பாதுகாவலருமான புனித ஜான் லியோனார்தியார், புனித அன்னாள் சுவக்கின் மற்றும் ஏனைய புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் திருத்தூதரக நிர்வாகி பேராயர் அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இருபோன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தார். நாமும் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையினை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும்.
சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நானும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக சென்று வாருங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. வானகரசி மாந்தரின் நன்மை நான் உன்னை பாடிடுவே. மனம் கனிந்திட வாழ்த்திடுவே. வானகரசிய மாந்தரின் நன்மை நான் உன்னை பாடிடுவே. மனம் கனிந்திட வாழ்த்திடுவே. பன்னிருவின்மே முடியன கொண்டாய். வெண்கதிரோனை ஆடையாய் அணிந்திருந்தாய். பன்னிருவின்மேல் முடியன கொண்டாய். பொன்கதிரோனை ஆடையாய் அணிந்திருந்தாய். அலகையின் தலை மீதித்தாய்வின் மன்னர்
வாக்களித்தார். வானக அரசே மாந்தரின் அன்னை, நான் உன்னை பாடிடுவேன், மனம் கலந்திட வாழ்த்திடுவேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாகுக கடவுது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.